பேக் டு மை சேனல் ஜிம் காட்டி. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனோட தான் நான் வந்திருக்கேன். என்ன தெரியுமா, எல்லாருக்குமே இது குட் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஆண்களுக்கு பேருந்தில் வந்து இலவசமாக பயணம் செய்ய போகிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு நியூஸ் வந்து தெரிஞ்சிருச்சா? அரசோட செம்ம திட்டங்க. இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்களா, ஆண்களுக்கும் வந்து இலவசமாக வந்து பேருந்து பயண திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு தமிழக அரசு வந்து பரிசீலனை வந்து செய்து வரதா வந்து ஒரு தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா, பெண்கள் பயன்பெறும் வகையில அறிமுகப்படுத்தப்பட்ட விடியல் பயணம் திட்டம், மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் திட்டம் பெரும் வரவேற்பை வந்து பெற்றிருக்க நிலையில இந்த திட்டத்தை ஆண்களுக்கும் வந்து விரிவுபடுத்த வேணும் அப்படின்ற கோரிக்கை வலுத்திருக்கு. இந்த கோரிக்கை தொடர்பா வந்து தமிழக அரசு ஆலோசித்து வருவதாகவும், குறிப்பா 60 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து விரைவில் வந்து செயல்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்குங்க. சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில ஆட்சிக்கு வந்தவுடனே மகளிருக்கு இலவச பேருந்து, அப்புறம் வந்து பயண திட்டம், விடியல் பயணம் வந்து தொடங்கினாங்க. இந்த திட்டம் மூலமா வந்து பெண்கள் எந்தவித கட்டணமும் இல்லாம சாதாரண பேருந்துகள்ல வந்து பயணிச்சுட்டு வந்தாங்க. இந்த திட்டம் மூலமா சராசரியா வந்து 57.81 லட்சம் பெண்கள் வந்து பயனடைஞ்சிட்டு வராங்க. இந்த திட்டம் மூலமா வேலைக்கு செல்லும் பெண்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் சுமார் 1000 வரை வந்து பாத்தீங்கன்னா இலவசமா வந்து பயணத்தின் மூலமா சேமிச்சுக்கலாம். இந்த திட்டம் வந்து தமிழக மக்களிடம் வந்து பெரும் வரவேற்பு பெற்றதோடு பிற மாநிலங்களும் இதை வந்து செயல்படுத்துறாங்க. மகளிர் மட்டும் இல்லாம ஆண்களுக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை எழுந்திருக்கு. இது குறித்து ஏற்கனவே வந்து சட்டப்பேரவையில் வந்து அமைச்சர் சிவசங்கர் வந்து பதிலளிச்சாங்க. அதாவது, ஆண்களுக்கு இலவச பயண திட்டம் தொடர்பான கோரிக்கை வந்து வரவேற்கத்தக்கது. பெண்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் பெரியார் கொள்கைகளுக்கு ஏற்ப வந்து பெண்களை வந்து மேம்படுத்த இலவச பயணம் வந்து வழங்கப்படுது. அரசோட நிதி நிலைமை சீராகும் போது ஆண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விடியல் பயணம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பரிசீலிச்சிருந்தாரு. அனைத்து தரப்பு ஆண்களுக்கும் இலவச பயண திட்டத்தை செயல்படுத்தினா ஏற்புடைய நிதிச்சுமையை வந்து கருத்துல கொண்டிருக்கு. இதுக்கு வந்து ஆலோசிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்த தகவல்படி பார்த்தீங்கன்னா, 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு வந்து இலவச பேருந்து பயண திட்டம் வந்து விரைவில் வந்து செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்கு. வரவிருக்கும் தேர்தலை ஒட்டி ஓரிரு மாதங்கள் வந்து இது குறித்த அறிவிப்பு வெளியிடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா, இது அதிகாரிகள் கூறுகையில வந்து அனைத்து தரப்பு ஆண்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இலவச பயண திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இதையடுத்து 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இலவச பயண திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுக்கு அரசு திட்டமிட்டிருக்கு. விரைவில் வந்து இது குறித்த அறிவிப்பு வெளிவரும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு வந்து இன்னும் சில மாதங்களே இருக்கிறதுனால இது குறித்த அறிவிப்பை வந்து தமிழக அரசு விரைவிலேயே வெளியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் குறித்து அறிவிப்பு வெளியாச்சு அப்படின்னா அது வந்து ஓய்வூதியர்கள் மட்டும் இல்லாம முதியோர் மத்தியில வந்து மிகுந்த வரவேற்பு பெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆண்களோ பெண்களோ வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தினாங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து பெண்கள் வந்து மிகுந்த பலன்களை வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்களும் இந்த திட்டத்தின் மூலமா வந்து பயன்களை வந்து அடைவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். ஆனா வந்து விரைவில் வந்து இந்த திட்டம் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா இன்னும் இது அதிகாரப்பூர்வமா வந்து வெளியிடப்படலை. இந்த தகவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வெளியிடப்பட்டிருக்க தகவல்களின் அடிப்படையில் மட்டுமே வந்து கூறப்பட்டிருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட வரை வந்து நம்ம வந்து காத்திருக்கணும். இதை பத்தின அப்டேட் வந்த உடனே நான் வந்து நம்மளோட சேனல்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளோட ஜிம் காட்டி சேனலை எல்லாருக்கும் அனுப்பி எனக்கு வந்து மிகுந்த வரவேற்பை வந்து கொடுங்க நண்பர்களே. ரொம்ப நன்றி.